ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சமீபத்தில் தெலுங்குல ரிலீஸ் ஆன அனகனகா ఒక ராஜு படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவோட தாத்தாவுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தை அவரோட ஊருக்காக எழுதி வச்சிருக்காரு. இதனால ஹீரோவோட குடும்பம் இப்போ ஏழையா மாறிட்டாங்க. இருந்தாலும் ஊருக்காக பந்தாவா சுத்துறாரு நம்ம ஹீரோ. அப்போதான் ஹீரோ பணக்காரியான ஹீரோயினை காதலிச்சு கல்யாணம் பண்ண தானும் பணக்காரன் ஆகிடலாம்னு முடிவு பண்ணி லவ் பண்ணி கல்யாணமும் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் பணக்காரி இல்லைங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு யூடியூபரை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ராஜுவை இன்டர்வியூ எடுக்க அவர் வராரு. நம்ம ஆள் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்கி செம்ம பில்டப் கொடுக்குறாரு. ஷாப்பிங் போனேன், போர் அடிச்சுது, அதனால ஒரு ஐபிஎல் டீமை விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு பொருடா விடுறான். அது மட்டும் இல்லாமல் கதவை திறக்க ஒரு ஆள், அந்த கதவை மூட ஒரு ஆள், ஏன் இவருக்கு பதிலாக டிப்ரெஷனில் உட்காந்து அழுறதுக்கு கூட ஒரு ஆளை சம்பளத்துக்கு வச்சுக்காருன்னா பார்த்தீங்களேன். அப்போ அந்த யூடியூபர் பொண்ணு கேட்குது, சார் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு. உடனே அங்கே இருக்க பொண்ணுங்களை காட்டுறாரு. அதில் இருந்து ஒரு பொண்ணு ஹீரோ மேலே தனியை தெரிக்க. அப்போ அது அங்கே தெரியுது, இவ்வளோ நேரம் ஹீரோ சொன்னது எல்லாமே கனவு. இதெல்லாம் கனவான்னு நிஜத்தில் இவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலையாளுங்க கூட சம்பளம் கேட்டுட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட நிலைமை இப்படி இருக்க, ஹீரோவோட தாத்தாவுக்கு நினைவஞ்சலி நடக்குதுங்க. ஊரே அவருக்கு கும்பிடு கொடுத்து. ஆனா ஹீரோ செம்ம கடுப்புல இருக்கான். ஏன்னா அந்த தாத்தாவுக்கு சொந்தமா இருந்த 100 ஏக்கர் சொத்தையும் இந்த ஊருக்காக எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாரு. இப்போ ஊர் திருவிழாவும் நடக்குதுங்க. 20 லட்சம் டொனேஷன் கேட்குறாங்க. ஹீரோ கிட்ட காசு இல்லை, ஆனா வெளியே காட்டிக்காம இன்னைக்கு தாத்தாவுக்கு சாவு நாள், அதனால பேங்க்லேயும் நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பி வைக்கிறான். சரின்னு கோவிலுக்கு கார்ல போலான்னு பார்த்தா கார்ல இன்ஜினை காணும். தாத்தா தேதிக்கு அன்னதானம் பண்ண காசு இல்லை, அதனாலதான் இன்ஜினை கணக்கி வித்துட்டேன்னு வேலையாட சொல்றான். அப்புறம் என்னங்க, அந்த வேலையார் முதுகிலே ஏறி ஹீரோ கோவிலுக்கும் போறான். அதுக்கப்புறம் அங்கே இருந்து தன்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகலாம். அந்த ஃப்ரெண்டோட அம்மா இவன் ஏறுன்னு தெரிஞ்சு அசிங்கப்படுத்துறாங்க. உடனே ஹீரோ ஒரு சவால் விடுறான் பாருங்க, உன் மருமகளை விட ஒரு அழகான பொண்ணா, பெரிய கோடீஸ்வர பொண்ணா கல்யாணம் பண்ணி முதல் பத்திரிக்கை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்னங்க, பணக்கார பொண்ணா தேடி தேடி அலைறான் நம்ம ஹீரோ. அப்பதான் ஹீரோயினை திருவிழாவில் பார்க்க அவளை லவ் பண்ண வைக்கிறதுக்காக பாட்டு பாடுறது, உண்டியல்ல 1 லட்சம் ரூபாயை திணிக்க ட்ரை பண்றதுன்னு ஏகப்பட்ட சீன் போடுறான். கடைசியில் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்க கொடுக்குறாங்க பாரு ஒரு ட்விஸ்ட். ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு மாமனார் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்குதுன்னா, மாப்பிள்ள எங்களுக்கு சொத்துலாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் சூதாட்டத்துல அடகு வச்சுட்டேன், இப்ப நாங்க ஓட்டாண்டிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை படிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு தலை சுத்திட்டுதுங்க. சரி, ஹீரோயினாவது ஹீரோவை உண்மையா லவ் பண்ணலான்னு பார்த்தா அவளும் நீ கோடீஸ்வரன் நினைச்சுதாண்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஷாக் கொடுக்குறா. 2 பேருமே ஒருத்தர் பணக்காரன் நினைச்சு ஏமாந்துக்கிட்டாங்க. இப்போ கையில காசு இல்லை, கடைக்காரன் வந்து வாசல் அடிக்கா. வேற வழியே இல்லாம ஊர் பிரசிடண்ட் தேர்தலில் போட்டி போடலான்னு எலெக்ஷன்ல நிற்கிறான் நம்ம ஹீரோ. ஆனா ஓட்டு கேட்க போனா மக்கள் பீரம் பிரியாணின்னு கேட்குறாங்க. ஹீரோ ஸ்மார்ட்டா யோசிச்சு ஊரோட அவல நிலைய ரீல்ஸ் பண்ணி போடுறான். அது சிஎம் வரைக்கும் போய் வைரல் ஆகுது. ஊருக்கு ரோடு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் வருது. ஹீரோ செம ஃபேமஸ் ஆயிடுறான். ஆனா அந்த ஊர் எம்எல்ஏ ஹீரோவை மிரட்டி 20 கோடி ரூபா கொடுத்து தேர்தலில் இருந்து விலக சொல்றான். ஹீரோவும் அந்த பணத்தை வாங்கிட்டு மக்களை திட்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறான். ஊரே ஹீரோவை காடி துப்புது. ஹீரோவும் நம்ம எங்க ஜெயிக்க போறோம்னு நினைக்கும் போது தாங்க தேர்தல் ரிசல்ட் வருது. அப்பதான் ஒரு பெரிய உண்மையும் தெரிய வருது. ஹீரோ அந்த 20 கோடியை வச்சு தான் சொத்தை மீட்கல, அந்த ஊர் மக்களோட அடகு வைக்கப்பட்ட நிலத்தை எல்லாம் மீட்டு கொடுத்துருக்கான். இதனால மக்கள் மனசு மாறி ஹீரோவுக்கே ஓட்டு போடுறாங்க. ஹீரோ 340 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கவும் செய்யறான். அந்த ஊரோட பிரசிடெண்டாவும் ஆகிறான். கடைசியில் மாமனார் வந்து, மாப்பிள்ள நம்ம நிலத்துல 3000 கோடி ரூபா பட்ஜெட்ல ஹைவே வருது, இனிமே நாம தான் நிஜமான கோடீஸ்வரங்கன்னு சொல்ல ஹீரோ அவரை மன்னிச்சு ஏத்துக்கிறான். ஊரு முன்னாடி பிரசிடெண்டா கேத்தா நிக்கிறதோட இந்த படம் வாங்க முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு என்னோட விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.